பாக்களால் பூக்களால் உம்மை அர்ச்சித்தோம் ஐயா. பா ஏதையா பூ ஏதையா எல்லாம் உந்தன் பிச்சைதானே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அந்தோனியாரின் பக்தர்களே, நேற்று முதல் திருப்பலி ஆற்றிவிட்டு இரண்டாவது திருப்பலிக்காக நான் ஆலய வளாகத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தேன். 2 கல்லூரி மாணவிகள் அவர்களை பார்த்து, என்ன இன்னைக்கு அதிசயமாக இருக்குது, பூசைக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அவங்க, இல்லை ஃபாதர், என்னுடைய தங்கச்சிக்கு பர்த்டே, சாமிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சியாக இருந்தது. அதோடு விட்டிருந்தால் போதும். நான் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, வழக்கமாக கோயிலுக்கு வருவீங்க, உங்களை நான் கோயிலில் பார்க்கவே இல்லையே, கோயிலுக்கு வரவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அது கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் வர்றேன் ஃபாதர், நீங்கள் பார்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, நீங்கள் முதல் பூசை வைக்கிறீங்க, நான் 2வது பூசைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 3வதாக ஒன்று சொல்லியிருக்கலாம், சாரி ஃபாதர் வர முடியலன்னு. ஆனால் அந்த பெண் சொன்னால் பாருங்கள், ஏம்மா பூசைக்கு வரலன்னு கேட்டதுக்கு, நீங்கள் தான் ஃபாதர் பூசைக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லி மனசு ஒரு போட்டு நான் என்கிட்ட அப்படி யாரும் பேசுகிறதே கிடையாது. அந்த குழந்தை இதோ உட்காந்துருக்குங்க, மெர்லின் இங்கே உட்காந்துருக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், நான் காலையில் திருப்பலி ஆற்றிவிட்டு மாலை வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த குழந்தை என்னை பார்க்கவில்லை. அதுதான் உண்மை. கடவுளை புகழ வேண்டும், கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், என் தங்கையினுடைய பிறந்த நாளுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற வந்த பேர் அவாவை நினைத்து பார்க்கிறேன். இன்றைய வாசகங்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம், இந்த நிறுவனம் ஒரு சிறிய குழுவினரை அழைத்து கொண்டு இமாயமலைக்கு சுற்றுலா சென்றார்கள். அங்கே போன பொழுது மிக உயர்ந்த பனிப்படர்ந்த அந்த பாறை, நீல நிறமுள்ள தண்ணீர், ஏரிகள், இதையெல்லாம் பார்த்து அந்த முன்கள பணியாளர், இந்த டூர் கைடு சொல்லி கொண்டிருக்கிறார். எல்லோரும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு பெண் மட்டும் என்ன செய்தார், தன் கையில் இருந்த அழகு சாதனங்களெல்லாம் வைத்து தன்னை மெருகூட்டி கொண்டிருந்தால், பூசி கொண்டிருந்தார். பார்த்தாங்க, இந்த வேலை செய்யறதுக்கு இந்த அம்மா வீட்டிலே இருந்து இந்த வேலையை செய்திருக்கலாம, அங்கேருந்து இங்கே வந்து இமயமலை அடிவாரத்தில் இப்படிப்பட்ட இயற்கையை ரசிக்காமல் அவள் தன்னையே மெருகி கொண்டு இருக்கிறார்களே என்று சொன்னார்கள். எல்லோரும் சிரித்து விட்டார். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்கள் நாம் இதைத்தான் செய்து கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக, நன்றி செலுத்துவதற்கு பதிலாக நம்மை நாங்கள் மெருகூட்டி கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகத்தில் பவுலடிகளார் எபேசு முன்கள பணியாளர்களை பார்த்து, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு துயரப்பட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க, இருந்தாலும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றவே இந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி இருந்துவிட்டு நான் இறைவார்த்தையை போதித்தேன். உங்களுக்கு கடவுள் சொன்ன திட்டத்தை நான் சொல்லாமல் போகவில்லை என்று குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகம் தோன்றியது முதல் முடிவு வரை உன்னை நான் மாட்சிமைப்படுத்தினேன், ஆகவே உன்னையை மாட்சிமைப்படுத்துகின்றவாறு என்னை மாட்சிமைப்படுத்தும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். ஆக நாம் கடவுளை மகிமைப்படுத்த கடவுள் நம்மை மகிமைப்படுத்துகிறார். 2வது, கடவுளின் திட்டத்தை முன்னிறுத்து நம்முடைய திட்டத்தை பின்னிறுத்தினால் கடவுள் நம்மை எப்பொழுதுமே நிறைவாழ்வுக்கு இட்டுச் செல்கிறார். ஆகவே உங்கள் ஒளி மனிதர் முள் ஒளிர வேண்டும், கடவுளை மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு, கடவுளே உம்மை பாக்களால் பூக்களால் அர்ச்சித்தோம் ஐயா. பா ஏதையா பூ ஏதையா எல்லாம் உந்தன் பிச்சைதானே. ஆமென்.